எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். உங்க எல்லோரையும் எலிக்சர் மிக்ஸோட இந்த ஒரு ஸ்பெஷல் செஷனுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன், இது வரைக்கும் எடுக்காத ஒரு செஷன். ஒருத்தருக்கு அழகை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது அவரோட தலைக்கு மேல இருக்கிற கொண்டை. முடி அப்படின்னு சொன்னா வெறும் இந்த முடி மட்டும் கிடையாது. அரசனுக்கு மணி மகுடம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மணி மகுடத்தையும் முடின்னு தான் சொல்லுவாங்க. கிரீடமுக்கும் முடின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகான கிரீடம் நம்ம தலையில இருக்கு அப்படின்னா முடிதான். முடி இருக்கிறவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணணுமே, பத்திரமா பார்த்துக்கணுமே, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணுமே அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, கலர் கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு, கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் இருக்கும். ஆனா முடி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி முடி இருக்கிறவங்க பார்த்தா ஒரு பெரிய பொறாமையோட பார்ப்பாங்க. அட, கலர் அடிக்கிறதா டை அடிக்கிறதா உங்கள்கிட்ட முடி இருக்கே அப்படிம்பாங்க. இந்த முடி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அழகுக்கானது மட்டும் இல்ல, அது ஆரோக்கியத்தோட ஒரு அறிகுறியாகவும் இருக்கு. யாருக்கெல்லாம் முடி கொட்டுது அப்படின்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் விட அவங்களோட குடல் சுத்தமா இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் அந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நீ நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறோம், முடிதானே அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனா போட்டோம்ப்பா அப்படின்ட்டு. ஆனா அது கிடையாது. நமக்கு ஆரோக்கியத்தோட ஆணி வேர் தான் நம்ம உச்சியில இருக்கிற இந்த மணி மகுடம். ஆடியோ வரலையா? வருதுங்க சார். சவுண்ட் இல்லை அப்படின்னு 2 3 பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துரும். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இப்ப நாம சில விஷயங்களை கேர்லெஸ்ஸா விட்டுடுறோம். அந்த கேர்லெஸ்ஸா விடுறதுக்கான அறிகுறி நம்ம உடம்புல ஆழமா பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இது எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்னா, ஜெனரல் என்ன சொல்லுவாங்க, காலில் ஏதாவது சின்னதா ஒரு தூசி குத்தி இருக்கும், ஒரு துரும்பு குத்தி இருக்கும். ஒரு துரும்பு தானே அப்படின்னு விட்டுருவாங்க. அது பெருசா செப்டிக் ஆகி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு நாய் கடிச்சது தானே அப்படின்னு சில பேர் விட்டுருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் சரியா சொல்லியிருக்காது, நாய் கடிச்சிடுச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு சொல்லாம விட்டுருக்கும். அந்த ரேபிஸ் நோய் பரவி அது முத்தி போய் உயிருக்கே ஆபத்தா முடியற நிறைய விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம உடல்ல சில அறிகுறிகள் காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஜுரம் வருது அப்படின்னா அது ஒரு அறிகுறி, தும்மல் வருதுன்னா அது ஒரு அறிகுறி, தலைவலி வருதுன்னா அது அறிகுறி. தலைவலின்னா என்னவா இருக்கலாம்? டேய், நீ நாள் முழுக்க மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கடா, கொஞ்சம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுறா அப்படின்னு சொல்ற அறிகுறியா இருக்கலாம். டேய், நீ தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற, நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்ற அறிகுறியா இருக்கலாம். நீ தூங்கவே மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்டா அலைஞ்சுக்கிட்டே இருக்க, அதனால வர அறிகுறியா இருக்கலாம். இல்ல தலையில தண்ணிய ஊத்திட்டு தலைய சரியா தோட்டாம தலையில நீர் சேர்ந்து மழையில நனைஞ்சு இதே மாதிரி ஒரு காரணங்களுக்காக வர தலைவலியா இருக்கலாம். தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் காரணங்கள் மட்டும் கிடையாது, அது அறிகுறி. உடம்புல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஜுரம் அப்படிங்கிறது உடம்புல உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ வேலை செய்யுது, உடம்புல இருக்கிற கிருமிகள்லாம் போட்டு கொள்ளுது, அதற்கான உடம்பு சூடாகுது, உடம்புக்கு தேவைக்கு அதிகமா சூடாகி ஒரு விஷயத்த செய்யுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. நாம அறிகுறியை புரிஞ்சுக்கிட்டு அதோட காரணத்தை சரி பண்ணாம என்ன செய்யறோம், ஒரு மாத்திரையை போட்டுறோம். எதுக்கு? பேதி ஆச்சுன்னா ஒரு மாத்திரை, பேதி டாய்லெட் போகலைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை, டாய்லெட் போறதுக்காக ஒரு மாத்திரை போடுவோம், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகுதுன்னு அதை திருப்பியும் டேப் ஆஃப் பண்றதுக்கு ஒரு மாத்திரை.
இதே மாதிரி அறிகுறிகளை அடக்குவது அப்படிங்கிறது தப்பு. மூத்திரம், இந்த சளி, தும்மல், இது எல்லாத்தையும் அடக்கக்கூடாது. கொட்டாவியை கூட அடக்கக்கூடாது அப்படிம்பாங்க பெரியவங்க. கொட்டாவி இது வருது, உங்களுக்கு ஆக்சிஜன் போதல, மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் இல்ல, வாயை திறந்து நல்லா காத்தெல்லாம் ஃபுல்லா இழு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி முடி கொட்டுதா, அதற்கு ஒரு அறிகுறி இருக்கு. முடி சீக்கிரமா வெள்ளையாகுது, அதற்கான ஒரு அறிகுறி. முடி கீழே தோல் கீழே அரிக்குதா, அதற்கு ஒரு அறிகுறி இருக்கு. இதே மாதிரி முடிக்கும் நம்ம உடம்புல டாக்ஸின் அக்குமுலேஷன், சத்து பற்றாக்குறை, இதே மாதிரி சில விஷயங்களுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கு. இன்னைக்கு முக்கியமா நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, நம்ம கட் ஹெல்த். கட்டுன்னா என்னங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், குடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். குடல் மட்டும் கிடையாது, நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற முழு ஜீரண மண்டலம், அது எல்லாம் சேர்ந்தது தான் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு எவ்வளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ஆரோக்கியம் தொடங்குது. இன்னைக்கு உங்களோட முடி அப்படிங்கிற கிரீடம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, முடியல ஏதோ பிரச்சனையா, சரிப்பா அந்த ஹேர் ஆயில மாத்தி பார்ப்போம், தேங்காய் எண்ணெய் வேணாம், அதுல கொஞ்சம் 4 மூலிகையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு காய்ச்சி அந்த எண்ணெய் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். இந்த மார்க்கெட்ல ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் கிடைக்குது, அந்த எண்ணெயை போட்டா சரியாகும். அதெல்லாம் இல்ல, நீ போடுற ஷாம்பு சரியில்லை, வேற ஷாம்பு மாத்து, இந்த ஷாம்பு சரியில்லைன்னா இன்னொரு ஷாம்பு மாத்து. இப்படி முடி ஹேர் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம மாத்தி 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 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து வர்றது முடி பிரச்சனை இல்லை. முடி எங்கெங்க இருக்கு, தலைக்கு மேல இருக்கிறது நிறையா, தலைக்கு உள்ள இருக்கிறது கம்மியா. ஆனா அந்த கம்மியா இருக்கிற முடியோட வேர்க்கால்கள் இருக்குல்ல, அதுதான் ஆணி வேர் முடிக்கு. இப்ப வேர் பலமா இல்லைன்னா என்ன ஆகுங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு என்ன ஆகும், பில்டிங் ஆட ஆரம்பிக்கும், கொட்ட ஆரம்பிக்கும், காணாம போகும், கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகும். எனக்கு ரெட்டை சேடை போட்டாலும் அப்படி அடர்த்தியா இருக்கும் தெரியுமா அப்படின்னு எத்தனை சகோதரிகள் சொல்லி அங்கலாச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒத்த சேடைக்கே ஒன்னத்தையும் காணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற நச்சுக்கள், அதுல சரியான சத்துக்கள் இல்லாம இருக்கிறது. அதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த சத்துக்கள் உங்க உடம்புக்குள்ள சரியா போய் சேராம இருக்கிறது. முடிங்கிறது உச்சியில இருக்கிற பிரச்சனை இல்லை, உடலுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்ப உங்க உடலை எவ்வளவுக்குளோ நம்ம சுத்தம் படுத்துறோமோ அவ்வளவுக்குளோ உங்க முடி ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு வெளிப்புறத்துல எடுக்கிற சிகிச்சை மட்டுமே போதாது, உள்ளுக்குள்ளே இருந்து நாம பண்ணணும். வேர்க்கால்கள்ல இருந்து பண்ணணும். வேர்க்கால்கள்ல இருந்து பண்ணணும் அப்படின்னா அதோட ஆணி வேர் எங்க இருக்கு தெரியுமா, நம்ம குடல் வரைக்கும் இருக்கு. மேல இந்த சைனீஸ் பாம்பு ட்ரீ சொல்லுவாங்க, அது ஃபர்ஸ்ட் எங்க ஆழத்துல போகும், அப்புறம்தான் மேல வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம முடியோட வேர்க்கால்கள் அப்படிங்கிறது கொஞ்சம்தான், அதோட வேர் எது வரைக்கும் இருக்குன்னா நம்ம கட்டு வரைக்கும் இருக்கு. கட் ஹெல்த்தோட ஆரோக்கியம்ங்கிறது என்ன, குடல் சுத்தம் அப்படிங்கிறது மட்டுமா கிடையாது. இந்த கட் சிஸ்டம் அப்படிங்கிறது குறிப்பா உங்க வயிறு, சிறுகுடல், பெருகுடல், அதுக்கு ஜீரண சத்துக்களை கொடுக்கக்கூடிய பைல்ஸ் வாட்டர்லாம் கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுல முக்கியமா என்ன இருக்குன்னா, உங்க உடம்புல இருக்கிற செல்களை போல பல ஆயிரம் மடங்கு பாக்டீரியாஸ் இருக்கு. மைக்ரோபயம்னு சொல்லுவாங்க, நுண்ணுயிரிகள். நம்ம உடம்புல சில விஷயங்கள் பாதிக்குதும்போம். இப்ப என்ன சொல்றாங்க, கிருமிகள் உடம்ப பாதிக்குது அப்படிங்கிறோம். இல்லவே இல்லை, ஒரு சில கிருமிகள் தான் பாதிக்குது. ஆனா உங்க உடம்புல நன்மையை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் பல லட்சம் கோடி இருக்கு. அதெல்லாம் உங்க சத்துக்கள் முழுசா
ஜீரணமாகி அது உள்ளுக்குள்ள போய் சேர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உண்ணும் உணவுல இருந்து குடலுக்குள்ள சத்துக்கள் போய் சேர்றதுக்கு அந்த நொதித்தல் வேலை, செரிக்கிற வேலை இதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னா இந்த நன்மை செய் பாக்டீரியாக்கள். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையெல்லாம் செய்யறது சில நம்ம உணவுல இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது வளரும். சில விஷயங்கள் என்ன செய்யும், இந்த குடல் பூச்சி என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஒட்டுண்ணிகள் மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு. அதுக்குதான் 6 மாசத்துக்கு ஒரு trip குறைந்தபட்சம் பேதிக்கு எடுக்கணும்பாங்க, வயிறு சுத்தமாகணும் அப்படின்ட்டு. மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லைன்னா ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இந்த குடல்ல நடக்கக்கூடிய வேலைகள் சரியா நடக்காத சமயத்துல. இது வேற என்ன விஷயத்துக்கும் பாதிப்பை கொடுக்கணும்னா இது சரியா இல்லைன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பாதிப்படையும், ஹார்மோன்கள் சமநிலையும் பாதிக்கும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நாம மூளைன்னு ஒண்ணு சொல்றோம்ல, தலைக்கு மேல ஒரு மூளை இருக்கு அப்படின்ட்டு. அங்க மட்டும் இல்ல, நம்ம குடல் பகுதியிலையும் மூளையோட பகுதி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒருத்தருக்கு குடல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் போது அவங்களோட இந்த மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து வர சில எண்ண அலைகள் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப கட் ஹெல்த் அப்படிங்கிறது மலக்குடல் மட்டும் கிடையாது, நம்ம முழு டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் அதற்கான காரணம். சரி, இதுல கட் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம், குடலுக்கும் முடிக்கும் என்ன தொடர்பு? முடி நல்லா இருக்கணும்னா என்ன வேணுங்க, அதுக்கு சத்துக்கள் வேணும். குறிப்பா இரும்பு சத்தும் புரத சத்தும் அதிகமா வேணும். விட்டமின் பில இருக்கக்கூடிய பயோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து வேணும், நியூட்ரியன்ட். ஜிங்க் வேணும். இது எல்லாம் முடி ஹெல்த்தியா வளர்றதுக்கு சரியா இருக்கும், தேவையான சத்துக்கள். இப்ப குடல்ல இந்த சத்துக்கள்லாம் சரியா உறிஞ்ச முடியல. நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிக்குது, அதுல இருந்து இரும்பு சத்தெல்லாம் உடம்பு கொஞ்சம் பிரிச்சிடுச்சு. ஆனா அதை ரிசீவ் பண்ணிக்கணும்ல, குடல்ல பில்லைஸ்ன்னு சொல்லக்கூடிய முடி மாதிரி சின்ன இந்த டர்க்கி டவல்லாம் நுண்ணிய அளவுல அந்த முடி மாதிரி துணி நூல் நீட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம குடல் பகுதியில அந்த பில்லிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கும். இப்ப நாம என்ன சாப்பிட்றோம், நல்ல கலரா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிக்கன் பீஸ், அதுக்கு மேல என்ன தடவிருப்பாங்க, அந்த மசாலாலாம் தடவிருப்பாங்க, அதுல என்ன இருக்கும், கலர் இருக்கும், சில கெமிக்கல்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மெழுகு உடம்புல நிறைய உள்ள போகுதுங்கிறாங்க, பிளாஸ்டிக் நிறைய உடம்புக்குள்ள போகுது. இதெல்லாம் அந்த வில்லிஸ மேல வந்து ஒரு போர்வை மாதிரி போத்தி அது சத்துக்கள் முழுசா உறிஞ்ச முடியாத மாதிரி செஞ்சிடும். எவ்வளவுக்கு நார்ச்சத்து மிகுந்த உணவு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குடலோட ஆரோக்கியம் பெட்டரா இருக்கும். இப்ப இந்த குடல் இந்த பகுதியெல்லாம் பலவீனமா இருக்கும்போது இந்த சத்து அதுக்கு பக்கத்துல வந்தாலும் இது அப்சார்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும். அதனால நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால முடி உதிர்றது, முடி நரைக்கிறது, முடி வளராம இருக்கிறது, முடியோட ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஜாஸ்தியாகுது, இந்த மாதிரி முடி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இப்ப கட் ஹெல்த்தோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் நிறைய வருதா, இது உங்க கட் ஹெல்த் சரியா இல்லைன்னு அர்த்தம். பொடுகு நிறைய தோன்றுது, டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு அப்படின்னா அதுவும் உங்க ஜீரண மண்டலம் சரியா இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ப்ரீமெச்சூர் கிரெயின், அதாவது இன்னைக்கு இள நரைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் உங்க கட் ஹெல்த்தை நீங்க சரியா பராமரிக்காததுதான். இந்த நுண்ணுயிர்கள் பங்கு என்ன அப்படின்னா, இப்ப சரியா இல்லை இந்த நுண்ணுயிர்கள் இந்த ஜெரிமான மண்டலத்துக்கு ஜீரண மண்டலத்துக்கு சரியா சப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் ஆகும். உடம்புல ரத்த ஓட்டம் பாதிக்கும், ரத்த குழாய்கள் எல்லாமும் டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் ஆகும். சுகர், பிபி, டயபிட்டிஸ் இதே மாதிரி வர காரணங்கள்னால உங்களோட இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கும், அதனால ரத்த ஓட்டம் பாதிக்கும். ஸ்கேல்ப் ஆக்சுவலி அங்கேயும் ரத்த ஓட்டம் நல்லா பாயணும். ஜென்ரலா அப்ப முன்னாடி எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, வாரத்துக்கு 2 நாள்
அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது என்ன ஆகும்னா, குளிர்ச்சி ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த உடம்பு சூட்டை தணிக்கும். சூடு அதிகமாகிறதுனாலையும் முடி கொட்டும். உடம்பு சூட்டை தணிக்கும். அதே மாதிரி ஸ்கால்ப்ல மசாஜ் பண்ணி அங்க ரத்த ஓட்டத்தை மிகுதிப்படுத்தும். அந்த மசாஜ் பண்ணி தலையில தட்டி எண்ணெய் தடவும் போதெல்லாம். இல்ல, இப்பெல்லாம் அதெல்லாம் பழக்கமே கிடையாது. தலைக்கு எண்ணெய் தடவுற பழக்கமே கிடையாது. இதுல என்ன ஆகும், தோல் ட்ரைனஸ் அதிகமாகும், அங்க பாக்டீரியல்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். அதனால தலை தோல்ல ஸ்கால்ப்ல இருக்கிற தோல்கள்லாம் டேமேஜ் ஆகுது. அங்க உங்களுக்கு டேண்ட்ரஃப் உருவாகுது, முடி வேர்கள் பலமாகுது, அங்க வீக்கங்கள் உருவாகுது, அழற்சிகள் உருவாகுது. இதனால என்ன ஆகும், முடியோட வேர்க்கால்கள் பலவீனமாகும். இப்ப நல்ல பாக்டீரியா உடம்புக்குள்ள இருந்ததுன்னா வலிமையான முடி இருக்கும். முடி வேர்க்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். முடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதோட சத்துக்கள் அதுக்கு போய் சேர்றது நல்லா இருக்கும். இதே கெட்ட பாக்டீரியா உங்க உடம்புல இருந்ததுன்னா, கெட்ட பாக்டீரியா எல்லாம் எப்ப நிறைய உருவாகும் அப்படின்னா, ஜங்க் ஃபுட்ஸ், குப்பை உணவுகள் நிறைய சாப்பிடும்போது. என்ன குப்பை உணவுங்க? இன்னைக்கு பர்கர், பீஸா, அதே மாதிரி ஹைலி ரொம்ப வறுத்த உணவுகள், ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு போட்டு உணவை சூடு பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட சூடுல தான் சமைக்கணும். ஜென்ரலா வீட்டுல கூட சிம்ல சமைச்சாதான் நல்லா இருக்கும். சிம்னா என்னங்க? மொபைல் போடுற சிம் இல்ல, நம்ம சிம்ரன் வந்து சமைச்சாலும் இல்ல. அந்த கேஸ் வந்து கம்மியா வச்சுட்டு ரொம்ப நேரம் அது வேகும் போதுதான் அதோட சத்துக்கள் ரொம்ப வீணாகாம இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் கடையில போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடாய் எடுத்துப்பாங்க. பேன்னு சிலிண்டரை வந்து 2 நாள் காலி பண்ற, ஒரு நாள்ல காலி பண்ற மாதிரி அவ்வளவு பெருசா வச்சு ஏரிய விட்டுட்டு அதுல 2 வதக்கு வதக்கிட்டு 2 நிமிஷத்துல உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதுல என்ன ஆகும், உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த ஆசிட்ஸ்கள் உருவாகும். கொழுப்பு சத்துக்கள், அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் அதுல உருவாகும். அதனால என்ன ஆகும், உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் இறக்கும், கெட்ட பாக்டீரியாக்கள் வரும். அப்ப இந்த பேலன்ஸ், நல்ல பாக்டீரியா மற்றும் கெட்ட பாக்டீரியாவோட பேலன்ஸ் சரியா இல்லைன்னா என்ன ஆகும், உங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். குடல் ஆரோக்கியம் பாதிச்சுன்னா ஹேர் லாஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன், வீக்கமும் முடி இழப்பும் ஏற்படும். இதுல நாள்பட்ட குடல் வீக்கம் ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இதனால முடிகளுக்கு தேவையான, வேர்க்கால்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போகும். அதனால முடிகள் அதோட அடர்த்தி கம்மியாகி அதோட நியூட்ரியன்ஸ் போஷாக்கு கிடைக்காம அதோட பொலிவிழந்து வளர்ச்சி குறைந்து உதிர்வு அதிகரிக்கும். ஹார்மோன்ஸ்களும் இதற்கு காரணம். சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா முடி கொட்டும், இன்சுலின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா முடி கொட்டும், ஆண்ட்ரோஜன் இருந்ததுன்னா முடி உதிர்வை நேரடியா பாதிக்கும். அதே மாதிரி ஹார்மோன்கள் சமநிலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்க, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் முக்கியமான காரணமா இருக்கு. அதனால முடி வளர்ச்சி, முடி சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது. முன்னாடி சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், எக்ஸஸ் சுகர், ஆன்டிபயோட்டிக்ஸ். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறது. நம்ம மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அது டைரக்டா குடல் சுவர்களை பாதிக்கும். அதே மாதிரி புவர் ஸ்லீப், சரியா இன்னைக்கு நிறைய பேர் கரெக்டான நேரத்துல தூங்குறது இல்லை. 10 மணிக்குள்ள ஜென்ரலா நம்ம தூங்க போயிடணும். ஆனா இன்னைக்கு தூங்க போறதெல்லாம் நாங்க 11, 12, 1, 2ன்னு போகுது. அதுவும் சென்னையில மிட் நைட் பிரியாணி வேற. அப்பதான் எப்ப வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமோ அந்த நேரத்துல உணவை சாப்பிடுறது. நம்ம வாத கப பித்த இது 3ம் பேலன்ஸ் பண்ணணும். எப்ப பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா, காலையில நேரத்துல நம்ம உடம்புல வாதம் அதிகமா இருக்கும். அப்ப கழிவுகள் அப்படிங்கிறது வெளியேறும் நேரம். அப்ப ஏர்லி மார்னிங்ல உங்க கழிவுகளை எல்லாம் உடல்ல இருந்து வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஏர்லி மார்னிங்ல ஒரு யூரினேஷன் வரும், ஏர்லி மார்னிங்ல டாய்லெட் கொஞ்சம் வரும். இது வந்து நேச்சுரல். காலையில போயிட்டு வந்து திருப்பியும் படுத்துட்டு ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறது, இது வந்து சரி கிடையாது. காலையில கழிவுகளை அகற்றும். பித்த நேரம் அப்படிங்கிறது பகல் நேரம். இந்த பகல் நேரத்துல நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம். 7 மணிக்கு மேல இரவு உணவுங்கிறது எடுக்கிறது கூடாது. நீங்க உங்க உடம்புக்கு செய்யற துரோகம். 7 மணிக்கு மேல சாப்பிட முடியலையா,
அன்னைக்கு நீங்க விரதம்ட்டு மைண்டுக்கு சொல்லிடுங்க, அப்பா இன்னைக்கு சாப்பிட்றது 7 மணிக்குள்ள சாப்பிட முடியாது, அதனால இன்னைக்கு நம்ம நைட்டு விரதம் இருந்துரும். இதை முன்னாடியே நீங்க மைண்ட் செட் பண்ணிடணும். நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாம் ரெடியா இருக்கும், சாப்பாடு அரைச்சு ஜெரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க கொடுக்கல அப்படின்னா அது அந்த வயிற்றுல இருக்கிற சுவரெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ். அப்ப 7 மணிக்குள்ள சாப்பிடுறதுங்கிறது முக்கியம். 7 மணிங்கிறது அதிகபட்சம் ஒரு 7-8 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேல என்னன்னா கப நேரம் ஆரம்பிக்குது. கபம் அப்படிங்கிறது குளிர்ச்சியான நேரம். இந்த குளிர்ச்சியான நேரம் எதுக்குன்னா உங்க உடம்ப அமைதிப்படுத்தி, மனதை அமைதிப்படுத்தி, உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்து ரிப்பேரிங் மோடு உடம்புல அந்த ரிப்பேரிங் ஒண்ணு நடக்கும், அந்த ரிப்பேரிங் மோடு போறதுக்காக. இப்ப இந்த விஷயம் சரியா நடக்கும்போது குடல் நுண்ணுயிர்கள் பாதிப்படையும். அப்ப அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்ப போர் ஸ்லீப் வேணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்ற கெட்ட மருந்துகளை நம்ம எடுக்கிறத தவிர்க்கணும். அதிகப்படியான சுகர், நீங்க எவ்வளோக்கு டீ காப்பியை ஸ்டாப் பண்றீங்களோ அவ்வளோக்கு மேக்சிமம் உங்க சுகர் லெவல் கம்மியாயிடும். அது மாதிரி ஜூஸ் எல்லாம் சாப்பிடாம பழங்களா சாப்பிடுங்க. ஜூஸ் எடுத்துக்கும் போது சுகர் அதிகமாகும். ஜங்க் ஃபுட், இந்த பிஸா பர்கர் அதே மாதிரி உணவுகளை சாப்பிடவே வேணாம்னு சொல்லலை. எப்பயோ ஒரு அக்கேஷனலா சாப்பிடுறது ஓகே, டேஸ்ட் அதையும் பார்க்கணும். களவும் கற்றுமாறன்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த உணவுகளை சாப்பிடலாம், மாசுக்கு ஒரு ட்ரிப்பு, ஏதோ ஒரு சமயம் ஒரு ஃபன்னுக்காக சாப்பிடலாம். நீங்க அதே மாதிரி இந்த உணவுகள்லாம் விஷம்னு நினைச்சிட்டு அதை ஏதோ ஒரு சமயத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது பாதிப்பு அதிகமாகும். அப்ப ஜஸ்ட் ஃபார் ஃபன் எது வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம். பகல் நேரத்துல நல்லா மென்று சாப்பிட்றதுங்கிறது ஓகே, ஆனா அதுவே பழக்கமா வச்சுக்காதீங்க. அடுத்தது ஃபைபர் ரிச் ஃபுட், நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுக்கும்போது என்ன ஆகும்னா குடலை கிளீன் பண்றதுங்கிறது நல்லா இருக்கும். ப்ரோபயோட்டிக், தயிர், புளித்த உணவுகள், அதாவது இந்த இட்லி, காலையில பழைய சோறு நீராகாரம் சாப்பிட்றதுங்கிறது அவ்வளவு அமிர்தம் அது. ஆனா இத நைட்ல சாப்பிடக்கூடாது, பகல்ல பித்த நேரத்துல சாப்பிடலாம். தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உடம்பு அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை பெட்டரா செய்யும். அதே மாதிரி மன அமைதிங்கிறது வேணும். அதுக்கு என்ன செய்யலாம், நல்ல ஒரு ஜாலியான மகிழ்ச்சியான காமெடி சினிமாவோ மூவிஸோ இல்ல ஷோஸோ பார்க்கலாம். டாம் அண்ட் ஜெர்ரி என்னோட ஃபேவரேட். அது மாதிரி மெடிடேஷன் அப்படிங்கிறது நல்ல விஷயம். மனதை எவ்வளோக்கோளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கோளோ குடல் ஆரோக்கியம்னு இருக்கும். இப்ப இந்த கவலை டென்ஷனா இருக்கும்போது வயத்தை கலக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஒரு டென்ஷன், ஒரு பயம் பயம் வந்ததுன்னா சிறுநீர் வர மாதிரி இருக்கும். அதனாலதான் சில சினிமாலாம் காமிப்பாங்க, ஹீரோ அப்படியே நடந்து வருவாரு, அங்க வில்லனுக்கு பேண்ட் நனையும், பேண்ட் ஈரமாகும். அப்ப பய உணர்வுக்கும் இந்த கழிவு மண்டலத்துக்கும் ஒரு நேரடியான தொடர்பு உண்டு. அப்ப டென்ஷன், கவலை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நம்ம கட் ஹெல்த்தை நிறையவே பாதிக்குது. இதுல இருந்து இயற்கையா குணம் அடையறதுக்கு என்ன வழி இருக்கு? உடம்பு உள்ளுக்குள்ளேருந்து தான் சரியாகுது, வெளியில கிடையாது. உடம்பு கிளீனிங் அப்படிங்கிறது நீங்க சோப்பு போட்டு குளிக்கிறதுனாலயோ ஷாம்பு போட்டு குளிக்கிறதுனாலயோ இல்லை. உள்ளுக்குள்ள நல்ல ஃபைபர் நிறைய இருக்கிற உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு, ஒராக் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிற சில சப்ளிமெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும், உங்க உடம்பு சுத்தமாகும், டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும், செல்லுலார் லெவல்ல அதுக்கு சத்துக்கள் கிடைக்கும், குடல் சுவர் ரிப்பேர் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஸ்டெம் செல் யூஸ் பண்றோம். அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ், ரீஜெனரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கணும். இப்ப ப்ராப்ளம் முடியல இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. வேர்ப்புற சிகிச்சை தான் தேவையே தவிர வெளிப்புற சிகிச்சை பலன் தராது. அப்ப நம்ம குடலை சரி பண்ணா, நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணா உடம்பு சரியாகும் இல்லைங்களா? ஓகே, இப்ப இதற்கு என்ன வழி இருக்கு, இயற்கையான வழி என்ன இருக்கு அப்படின்னா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலிக்சர் மிக்ஸ். இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு இயற்கையான குடல் ஆதரவு தரக்கூடிய, குடல் சப்போர்ட் பண்ணக்கூடிய, குடலை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நல்ல பாக்டீரியாவை வளர்க்குது. உடம்புல இருக்கிற அந்த குடல்ல இருக்கிற வில்லைஸ் எல்லாம் சத்துக்களை உறிஞ்சும் தன்மையை உடம்புக்கு கொடுக்குது. பாடியில இருக்கிற கழிவுகளை, நச்சுக்களை
டாக்ஸின்ஸை வெளியேற்றதுக்கு உதவுது. அதே மாதிரி செல் ரிப்பேர் ரீஜெனரேஷன், அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உடம்ப பழையபடி ஆரோக்கியமான நிலைமைக்கு இளமையாக்கிறதுக்கு உதவுது. உங்க குடலை ஆரோக்கியம் ஆக்கியாச்சுன்னா எல்லாமே சரியாகும். ஓகே, இப்ப இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது மருந்து கிடையாது. இது எந்த நோயையும் டயக்னோஸ் பண்றதுக்கோ கியூர் பண்றதுக்கோ இல்ல ப்ரிவென்ட் பண்றதுக்கானோ மெடிசின் கிடையாது. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இந்த செஷனும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கான செஷன் தானே தவிர இதுவும் மெடிக்கல் டெர்ம்ஸ் படி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான செஷன் கிடையாது. இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செல் லெவல்ல நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், எஃப்எஸ்எஸ்ஐயோட இருக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட். இதை வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே யூஸ் பண்ணலாம். ஆனா நோய் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளேட் பண்ணிருக்கு, இப்ப கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு, ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சிருக்கு, அதே மாதிரி மக்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த 12 சக்தி வாய்ந்த இயற்கை மூலிகைகள் எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. இது எப்படி அற்புதமா நம்ம குடல் ஆரோக்கியத்தையும் முடி வளர்ச்சியும் மேம்படுத்துதுங்கிறத பார்க்க போறோம். இதுல 12 விதமான தாவரங்கள், மூலிகைகள் இருக்கு. இது ஆற்றல் மற்றும் செல் புத்துயிர் கொடுக்குது. டிஹெச்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை தடுத்து முடி பாதுகாப்புக்கு அதிகரிக்கும், அந்த பாதுகாப்பை அதிகரிக்குது. குடலை சுத்திகரிக்குது, ஹார்மோன் சமநிலைப்படுத்துது, முடிக்குள்ள இருக்கிற நுண்ணறைகளை புத்துணர்ச்சி விட்டுது, ஸ்டெம் செல் பாதுகாப்பு கொடுக்குது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, குடல்ல இருக்கிற பாக்டீரியாஸ்களை சமநிலைப்படுத்துது. இது உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸிஸ் ரிமூவ் பண்றதுக்கும் நுண்ணுயிர்களை வளர்க்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது. உடம்புல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது. உடம்பு இதோட ஊட்டச்சத்து உறிந்தும் தன்மையை அதிகப்படுத்துது. ஒவ்வொரு இதையும் தனித்தனியா பார்ப்போம். ட்ரிச்லியா காட்டிகுவா, இது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஒரு ப்ராடக்ட். இது ஒரு பிரேசில் பழங்குடியினர், அவங்களுக்கும் பேரும் ஸ்பெஷல் பேரு துப்பி இண்டியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க காலமா பரம்பரையா ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஹெர்பல. அது என்னன்னு பார்த்தா இந்த கட்டுபா அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தோட பட்டை. இது என்ன செய்யுதுன்னா உங்க நரம்பு மண்டலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது, உடல்ல இருக்கிற வீக்கங்களை கம்மி பண்ணுது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பலப்படுத்துது, ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் அந்த வேலையை செய்யுது. அதாவது அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அது சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுது. செல்கள் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம ஹேர்ல இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது, உயிரூட்டி கொடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இதுல இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதனால என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கட்டுப்படுத்தப்படுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கம்மியாச்சுனாலே ரிப்பேரிங் ப்ராசஸ் நல்லா இருக்கும். இதனால முடி உதறிவு கம்மியாகும். இதை தவிர இதுக்கு நிறைய பலன் உண்டு. செக்ஸுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கார்டிசால் லெவலை கட்டுப்படுத்தி கொடுக்கும், ஒரு உங்களோட திறனை உடலோட திறனை மேம்படுத்தி கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். இதே மாதிரி நிறைய அதுல பெனிஃபிட்ஸும் இருக்கு. செரோனா ரெப்பன்ஸ், இது ரொம்ப அழகா முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. டிஹெச்டி அப்படிங்கிற ஹார்மோனை தடுக்குது. நம்ம டெஸ்டோஸ்டரோன் டிஹெச்டியா மாறும், அந்த பிரச்சனைக்கு இது சால்வ் கொடுக்குது. குடல் அமைப்புல வீக்கங்கள் அழற்சிகள் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி குடலோட சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்தி கொடுக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அந்த ஹார்மோன்ஸை சமன்படுத்தி கொடுக்குது. ஆண்களுக்கு குறிப்பா ப்ராஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இப்போ நைட்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் இது சரி பண்ணி கொடுக்குது.
அடுத்தது என்ன அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு. முடியோட ஜெனரலா முடி வந்து ஒண்ணா இருக்காது. இந்த நாத்து நடுவாங்க தெரியுமா? ஒரு 2, 3 நாத்து எடுத்து கொத்து கொத்தா நடுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம முடியும் ஒரு செட்டா தான் இருக்கும். அப்ப ஒண்ணா இருந்ததுன்னா முடியோட அடர்த்தி கம்மியா இருக்கும். இதே கொத்து கொத்தா இருந்ததுன்னா முடியோட அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும். நம்ம தலையில கொத்து கொத்தா வளர்றதுக்கு இந்த பால்மெட்டோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். குக்கர்பிட்டா மெஸ்டா இது ஒரு பரங்கி விதை. இது குடல் புழுக்களை இயற்கையாகவே அகற்றும் திறன் கொண்டது. பாக்டீரியாஸ், அதாவது தீமை செய்யும் பாக்டீரியாஸ் இல்லைன்னா ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க, பாரசைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒட்டுண்ணிகள், இதெல்லாம் அகற்றும் இந்த பரங்கி விதைக்கு இருக்கு. இதுல இருக்கிற அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள், அந்த ஜிங்க், மெக்னீசியம், இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற நார்ச்சத்து குடலை கிளீன் பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அதனால குடல் வந்து ஒரு சீரான இயக்கத்துல இருக்கும். அந்த காலையில போனா பாத்ரூம் போனோம்னா ஃப்ரீயா இருக்கணும் நம்ம குடல். அந்த மலச்சிக்கல் இல்லாம இது தடுக்கும். கட் லைனிங்கை வந்து பாதுகாக்குது. டிஹெச்டி அளவை குறைக்கிறதுக்கு இதுவும் சப்போர்ட் பண்ணுது. டிஹெச்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலி அந்த வழுக்கை அதிகமா விழும். பங்க்சர் வைன் இது ஜெனரலா என்ன செய்யும் அப்படின்னா மசில்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னாலும் குடல் நுண்ணுயிர்களோட ஆரோக்கியமான வளர்ச்சியை அதிகரிச்சு கொடுக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்தி கொடுக்குது. டெஸ்டோஸ்டரோன் அளவை, அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற ஆண் தன்மைக்கான ஹார்மோனை சமநிலைப்படுத்தி கொடுக்குது. ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குது. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் இது ஏதாவது நம்ம உடம்புல ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா அந்த செல்லாவே அதோட வேலையை செய்யும். இது முடியா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல குடல் பகுதியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கிற ரிப்பேர்களை சரி பண்ணி கொடுக்கும். இது இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்க்கு நிறைய பயன் இருந்ததுனாலும் முக அழகு, வசீகரம், நகம் நல்லா இருக்கிறதுக்கு, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அந்த வழுவழுப்பு தன்மையோட இருக்கிறதுக்கு, ஸ்கின்னில் ஏதாவது மங்கு மறு அதே மாதிரி அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வருது அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மங்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, பிக்மெண்டேஷன், அதெல்லாம் சரி பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனாலும் ஹேர் ஃபாலிகிள்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குது. அதாவது செயல்படாத வளராத சில முடியோட ஃபாலிகல்ஸ் அதெல்லாம் ஊக்குவிச்சு செயல்படுத்தி விடுது. முடியோட வேர் வலிமையை அதிகரிக்குது. அதனால முடி கொட்டுதல் அப்படிங்கிறது கம்மியாகுது. இன்னொன்று கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், இதுவும் கிட்டத்தட்ட அதே விஷயங்களை செய்யுது. இதை தவிர இந்த கட் ஹெல்த்துக்கு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு இது பயன்படுது தருது. ஜென்ரலா நம்ம உடம்புல ரொம்ப வேகமா செல் புதிதா உருவாகும் தன்மை எங்க இருக்கு அப்படின்னா குடல் பகுதியில தான். இப்ப ரத்த சிவப்பணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வளரும். குடல் பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு செல்கள் வந்து புதுசா உருவாகும் தன்மையோட இருக்கு. அப்ப அந்த வேகம் சரியா இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எபிமீடியம் கிராண்டிஃபிளோரம், ஹார்னி கோட்வீட், இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. முடி வேர்க்கால்களுக்கு எவ்வளவுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அது ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நம்ம ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது முடி கால்கள், வேர்க்கால்களுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா முடி வந்து ஸ்ட்ராங்கா வளரும். உரம் போட்டாதானே செடி வளரும். அதே மாதிரி இதுவும் அதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டு போய் சேர்ற விஷயத்த சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதனால முடி வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே மாதிரி பாடியோட பிஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். போன் ஹெல்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். காம இச்சையை தூண்டும், அதாவது லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குடல் அழற்சியை குறைக்கும். தேவையில்லாத ஃபங்கஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து இது கட்டுப்படுத்தும். இதுக்கு இன்னும் நிறைய ஆரோக்கிய பலன்கள் இருந்ததுனாலும் முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கார்டிசெப் இதுவும் மைக்ரோபயம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. உடம்புல ஏடிபி உற்பத்தி, அதாவது நமக்கு செல்களுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா தொடர்ந்து எனர்ஜியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி உருவாகிறதுக்கு ஆக்சிஜன்லாம் கரெக்டா செல்களுக்குள்ள போய் சேரணும். அப்பதான் அந்த செல்லுலார் ரீஜெனரேஷன் நடக்கும். புது செல்கள் உருவாகிறது, அதுல இருக்கிற குப்பைகள்லாம் வெளில வருது,
அடுப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் குப்பைகள் வர மாதிரி, இதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம கார்டிசெப் அப்படிங்கிறது ரொம்ப அழகா செஞ்சு கொடுக்கும். இதுக்கு ஹிமாலயன் கோல்டுன்னு ஒரு பேர் உண்டு. அவ்வளவு விலை உயர்ந்தது, 10-12 லட்சம் ரூபா இதோட விலை. இந்த ப்ராடக்ட்டும் நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. ஒன் செகண்ட். ஓகே. அதே மாதிரி ஆற்றல், இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்டெமினா இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த தடகள வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த ஓடுறதுக்கு விளையாடுறதுக்கு ஆற்றல் தேவைக்காக இந்த கார்டிசெப் அப்படிங்கிற காளான துணை உணவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபுட் சப்ளிமெண்டா, மருந்தா கிடையாது, ஸ்டிராய்டா கிடையாது. இது துணை உணவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவு அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னா இது நமக்கும். ஜெனரலா சொல்லுவாங்க, இது ஆரம்பத்துல சில டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், உடம்பு வலிக்குது, கை கால் குடையுது, அது செய்யுது, இது செய்யுது அப்படிம்பாங்க. ஆனா எப்படி இருப்பாங்கன்னா டயர்டாவே இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அப்ப அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் இந்த கார்டிசெப்ஸ் இருக்கு. ஸ்டிவியா ரெபுடியானா, நம்ம ஊர் சீடி துளசி தான் இது. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நல்ல குடல் பாக்டீரியாவை ஊக்குவிக்குது. உடம்புல அந்த தேவையில்லாத வீக்கங்கள் இருக்கும்ல, அழற்சிகள் இருக்கும்ல, அதை கம்மி பண்ணும் பண்பு இது இருக்கு. அதனால முடி வளர்ச்சிக்கான ஒரு சாதகமான சூழலை இது உருவாக்குது. டைரக்டா அது சப்போர்ட் பண்ணனாலும் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணுது. பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது என்ன செய்யும்னா நம்ம உடம்புல யாருக்கெல்லாம் கவலை ஜாஸ்தியா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் முடி கொட்டுறது ஜாஸ்தியா பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் டென்ஷனா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முடி நிறைய கொட்டும். இது அந்த டென்ஷனை கம்மி பண்ணி, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி, மன அழுத்தத்தை கம்மி பண்ணி, மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அதனால என்ன நடக்கும், கார்டிசால் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால முடி உதிர்வுங்கிறது கம்மியாகும். அது மாதிரி குடல் தசைகள், இந்த குடல் தசைகள் அழுத்தமும் தளர்வும் இருக்கணும். அப்பதான் அந்த மலம் அப்படிங்கிறது மூவ் ஆகி கீழே ரெக்டம் வரைக்கும் வந்து வெளியில வரணும். இப்ப இந்த கட் மசில்ஸ் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுன்னா தான் இந்த பயணம், நம்ம சாப்பிட்ட உணவு அதுல இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு குப்பையா வெளியில தள்ள அந்த பயணம் இருக்குல்ல, அந்த பயணம் வந்து தடையில்லாம, டென்ஷன் இல்லாம, டிராஃபிக் ஜாம் ஆகாம ஃப்ரீயா வெளில வரும். அதற்கு அந்த கட் மசில்ஸை வந்து இது ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே சொன்னல, நம்ம 2வது மூளை அப்படிங்கிறது நம்ம கட்டு தான், குடல் பகுதி தான். அதுக்கு இது சமன்படுத்துற வேலையை செய்யுது. ஹார்மோன்களையும் சமநிலை, அதனால மனசு அமைதியாகும், தூக்கம் நல்லா வரும், டீப் ஸ்லீப் வரும். தூங்கி எழுந்த உடனே காலையில சில பேர்லாம் மருந்து சாப்பிடுவாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு காலையில தூங்கிடுவாங்க நல்லா. ஆனா காலையில எழுந்த உடனே எப்படி இருப்பாங்கன்னா, அந்த தண்ணி அடிச்சவன் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அரைபோதையில இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு 10-11 மணிக்கு மேலதான் கொஞ்சம் தெளிவாங்க. ஆனா இது எடுத்த உடனே தூங்கி எழுந்த உடனே ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும். என்ன என்ன வேலை, இதெல்லாம் செய்யணுமா, ஓகே சமைக்கணுமா, இன்னொரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வராங்களா, சமைக்கலாம்ப்பா வாப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நல்ல தூக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் எனர்ஜியை கொடுக்கும். இது ஜப்டிகாபா அப்படிங்கிறது ஒரு பிரேசில் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இது மரத்திலேயே பழுக்கக்கூடிய ஒரு அத்திப்பழம் மாதிரி, மரத்திலேயே பழுக்கக்கூடிய ஒரு உயர் வகை பழம். இதுல விட்டமின் சி அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதனால என்ன ஆகும்னா உடல்ல இருக்கிற டேமேஜ் சரியாகும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கம்மியாகும். அப்ப குடல் அழற்சிங்கிறது கம்மியாகும். இது குடல் சுவர் ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்துறதுனால குடலும் நல்லா இருக்கும், உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பிளிகியா, இது ஜெனரலா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவக்கூடிய ஒரு பழம். இதுல புரதச்சத்து அப்படிங்கிறது நிறைய இருக்கு, நியூட்ரியன்ஸ் நிறைய இருந்தாலும் அந்த முடி நல்ல ஒரு பளபளன்னு இருக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. குடலுக்கும் முடிக்கும் இருக்கிற தொடர்பு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி கட்டா இருந்ததுன்னா நுண்ணுடைய சத்துக்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு அப்சர்வ் ஆகும், அது முடி ஸ்ட்ராங்கா வளரும். இது எல்லாமே சமநிலையில இருக்கணும். இது முடிக்கான மட்டும் விஷயம் கிடையாது, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு
செல்லுக்கான விஷயம். கெட்டு நல்லா இருந்ததுன்னா ஹேர் நல்லா இருக்கும், உங்க ஹார்மோன்ஸ் பேலன்ஸா இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்ப இந்த 12 மூலிகைகளும் சேர்ந்து முடி வளர்ச்சிக்கு மட்டுமன்னா கிடையாது. இது என்ன செய்யுதுன்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, ரத்தம் உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் விட ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது, பாடியில இருக்கிற பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, சமநிலைப்படி கொடுக்குது. நிறைய இன்னைக்கு அமிலத்தன்மை உள்ள பாடியா தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா சமைத்த உணவுகள், குறிப்பா மாமிச உணவுகள், கோக்கு அப்படிங்கிற மாதிரி சில பானங்களை அருந்துவதனால, அதிக சுகர் எடுத்துக்கிறதுனால, ஜூஸ் அதே மாதிரி சுகர் போட்ட ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால உடம்போட அமிலத்தன்மை அதிகமாகுது. அப்ப இது பிஹெச் லெவலை, காரத்தன்மையை கொடுத்து பிஹெச் லெவலை அதிகரிச்சு கொடுக்குது. இதெல்லாம் விட உடம்புல ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுதுன்னா, எங்கேயாவது ஒரு ரிப்பேர் நடந்ததுன்னா அந்த ரிப்பேரை சரி பண்ணும் ஒரு செயலை செய்யுது. இது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்துற வேலை செய்யுது. இதெல்லாம் செய்யும்போது உங்க ஒவ்வொரு சிஸ்டமும், நம்ம உடம்புல ஒரு 11 விதமான சிஸ்டம் இருக்கு. ரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நிணநீர் மண்டலம், ஜெரிமான மண்டலம், கழிவு மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம், இதே மாதிரி 11 விதமான மண்டலங்கள் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த சில விஷயங்கள் ஒரு 5-6 விஷயம் சரியாகும் போது எல்லா சிஸ்டமும் சரியாயிடுது. சிஸ்டம் சரியாயிடுச்சுன்னா அங்க ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும், இயக்கம் நல்லா இருக்கும், உங்க இளமையா ஃபீல் பண்ணுவீங்க. இதை எடுத்துக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னங்க, இவ்வளவு விஷயங்கள் உடம்புல நடக்கிறதுனால ஆரோக்கியம் திரும்பி நமக்கு வந்துருது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம டாக்டர்கிட்ட போக தேவையில்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்குது. இருந்தாலும் மீண்டும் சொல்றோம், இது ஒரு எஜுகேஷனல் செஷன். இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்க ஆரோக்கியத்திற்கான ப்ராடக்ட், நோய் தீர்க்கும் ப்ராடக்ட் கிடையாது. நோய் தீர்ப்பதற்கு நீங்க உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இத குறிப்பா பிரெக்னன்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டட் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் இன்டென்டட் டு டயக்னோஸ், ட்ரீட், கியூர் ஆர் ப்ரிவென்ட் எனி டிசீசஸ். இது டிசீஸ்க்கானது கிடையாது, உங்க ப்ரிவென்ஷனுக்காக, அதாவது வருமுன் காப்போனா சில விஷயங்கள் செய்யணும்ல, உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்ல, அதுக்காக. டிசீஸ்ல இருந்து ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு இல்ல, ஆரோக்கியமா நீங்க இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இது. இதை பத்தின மேலும் டீட்டெயில் உங்களுக்கு யார் இது சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இதுல இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், இது எப்படி எடுத்துக்கணும். நிறைய பேர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல் பவர்ஃபுல் பவர்ஃபுல். நான் இதை அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதை சாப்பிடும்போது தெரியும், ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டெம் செல் ஹெர்பல் காம்பினேஷன். நிறைய மார்க்கெட்ல ஸ்டெம் செல் தனியா இருக்கு, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 14 வருடங்களா ஒரு பயனீரா இது பயணம் செஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதோட பவர்ஃபுல் ஃபார்முலா. அதனால என்ன நடக்கும்னா, இந்த டீடாக்சிஃபிகேஷன் சிம்டம் இது செய்யும் போது நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஆரம்பத்தை கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு உடம்பு இதுக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை சரியா எடுக்க ஆரம்பிக்கணும். அப்ப பெண்களா இருந்ததுன்னா இதுல இதே மாதிரி ஒரு 5 பேக்கெட் இருக்கும், இந்த போட்டோல தெரியற மாதிரி ஒரு டப்பால 5 பேக்கெட் இருக்கும். ஒவ்வொன்றும் 1.5 கிராம் தான் இருக்கும். என்னங்க இத்தினூண்டு சொல்றீங்க, இவ்வளவு விலை சொல்றீங்களே, 6300 இதோட விலை. 6300 இத்தினூண்டு தானா அப்படின்னா, இதுல இருக்கிற விஷயம் அதே மாதிரி நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற முறைப்படி தயாரிக்கப்பட்டது. நீங்க அந்த சின்ன வயசுலாம் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு போட்டு கொண்டு வருவாங்க, அவ்வளோ பெரிய சிடியில் அந்த வீடியோ கேசட் பிளேயர்ல போட்டு பெரிய டிவியில போட்டு பார்த்துருப்பீங்க. அது அப்புறமா என்னாச்சுங்க, சிடின்னு சிடி டிவிடியா மாறிச்சு. இன்னைக்கு அந்த டிவிடிங்கிறது பென்ட்ரைவ் கூட இல்லை, எஸ்டி கார்டுன்னு வந்துருச்சு. ஒரு சின்ன எஸ்டி கார்டில் 512 ஜிபி 1 டிபி அப்படின்னலாம் வந்துருச்சு. அந்த 1 டிபி மெமரி கார்டில் ஆயிரக்கணக்கான படங்கள் அடங்கிடுச்சு. அதே மாதிரி இது ஒரு நானோ டெக்னாலஜியில ஒரு 10 கிலோ பழத்துல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களை ஒரு சிட்டிகையில கொண்டு வர அளவுக்கு ஒரு அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில உருவான பொருள். அதனால இது வீரியம் அதிகம், அளவு கம்மி.
இப்ப வீரியம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா, பெண்களா இருந்தா முதல் முறை எடுத்துக்கும் போது 12 நாட்களும், ஆண்களா இருந்தா ஒரு பவுச்ச 10 நாளைக்கும் எடுத்துக்கணும். இதுல 10 நாள் இல்ல நான் 15 நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம். நீங்க கம்மியா எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணா நல்லதுதான். அதுக்கப்புறம் படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2வது பாக்கெட், முதல் பாக்கெட் 12 நாள், 2வது பாக்கெட் 8 நாள், 3வது பாக்கெட்லேருந்து 6 நாள் இப்படிங்கிற மாதிரி எடுத்தா கூட ஓகே தான். நாம ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவசர உலகத்துல இருக்கோம். ஆனா அவசரம் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதனால நம்ம ஸ்லோவா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இத நம்ம உடம்ப பிரச்சனைகள்லேருந்து கொண்டு வரதுங்கிறது தான் பெட்டர். அப்ப ஆரம்பத்துல கம்மியாவே எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட்ல 1.5 கிராம் இருக்கும். 0.25 கிராம் அப்படிங்கிறது டோசேஜ். இதை எடுத்துக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுலயும் கம்மியா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இதை எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா, இரவு நேரத்துல எடுத்துக்கிறது தான் பெட்டர். நைட்ல நீங்க இரவு உணவு உண்டதுக்கு அப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் கேப் விட்டுறது பெட்டர். இதுல இருக்கிற அந்த ருசி இருக்குல்ல, டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்கும் சில மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்ப அது முழுமையா உங்க உடம்புல பலன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் பண்ணணும். இல்ல நான் ரொம்ப லேட்டா சாப்பிட்றேன் அப்படின்னா, இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கும்னா, நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது இதை எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டா, இது உடம்புல போய் வேலை செய்யறத ஒரு அழகா ஊக்குவிக்கும். நீங்க நாக்கு கடியில ஒரு சிட்டிகை வச்ச 2 செகண்ட்லயே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சோ 30 நிமிஷம் கழிச்சோ சுடுதண்ணி குடிக்கலாம். டீ, காஃபி, புகை பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஆல்கஹால் எடுக்கிறவங்க 12 மணி நேரத்துக்கு இதை எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா இதை எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த டீடாக்சிஃபிகேஷன் எஃபர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஃபுட்டா எடுத்துக்கங்க. கஞ்சி மாதிரியோ, இட்லி மாதிரியோ, கொஞ்சம் சாதம், ரசம் சாதம் மாதிரியோ, அதே மாதிரி உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுற மாதிரி, ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். நீங்க மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா அதை எக்காரணம் கொண்டும் நிறுத்த வேண்டாம். நீங்க சாப்பிட்ட உடனே மெடிசின் சாப்பிட்டுக்கங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். அப்ப இதுக்கும் அதுக்கும் டைரக்டா எந்த விதமாகவும் ரியாக்ஷன்ஸ் இருக்காது. அதனால நீங்க மெடிசினை எதையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. டாக்டர் கொடுத்துருக்கிற மெடிசினை என்ன எடுத்துக்கிட்டாலும் நீங்க அதை அப்படியே எடுத்துக்கங்க. இது எடுத்துக்கும் போது என்னெல்லாம் வரலாம்? சில பேருக்கு கொஞ்சம் சோர்வு வரலாம். சில பேருக்கு கொஞ்சம் வாந்தி வர மாதிரி உணர்வு வரலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது உள்ள போய் வேலை செய்யும் போது தோன்றக்கூடிய சில இயல்புகள். சில பேருக்கு தலைவலி வரலாம். ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது தலைவலி வரலாம். சில பேருக்கு கோல்டு, காஃப், ஃபீவர்னு வரலாம். நுரையீரல்ல இருக்கிற அழுக்குகள்லாம் வெளில வருது. எப்படி வருங்க? ரன்னிங் நோஸா தான் வரும். இல்ல கோல்டா தான் வரும். கோல்டு வர்றதுக்கான சிம்டமா உங்களுக்கு காஃப் கூட இருக்கலாம். இதனால பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனா ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல ரேஷஸ் அக்ரிவேட் ஆகி அதுக்கப்புறமா கம்மியாகலாம். லூஸ் மோஷன் வரலாம். இது குடல் சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகுங்க, குடல் பகுதி வழியா தான் வெளில போகும். அப்ப கொஞ்சம் லூஸ் மோஷனா இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப ரேர் பீப்புளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து 1 or 2 டைம்ஸ் வாமிட்டிங் எடுத்துருவாங்க. எடுத்த உடனே அது சரியானும். அது வாமிட்டுங்கிறது தொடராது. சில பேருக்கு என்ன ஆகும்னா, நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது உடம்புல இருக்கிற பித்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இதை வெளியில தள்ளணும். அப்ப என்ன நடக்கும்னா, நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும். இளநீர் மாதிரி எடுத்துக்கலாம். பழைய சோறு, நீராகாரம் சாப்பிட்றதுங்கிறது அதுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். இதே மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது அந்த நெஞ்செரிச்சல்ங்கிறது இருக்காது. குறிப்பா இடுப்புக்கு கீழே சில பேருக்கு வலி வரும். 100க்கு ஒரு 50, 60 பேருக்கு, குறிப்பா பெண்களுக்கு இந்த வலி வரதை பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் சைக்கிள்ல ரத்தம்ங்கிறது தொடர்ந்து ஒரு இழப்புலயே இருக்கு, மைனஸ்லயே இருக்கு. அப்ப இது என்ன செய்யும்? தம்பி உடம்புல ரத்தம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும். இப்ப என்ன செய்யறாங்க? கேஸ் எல்லாம் சப்ளை எல்லாம் ஜாஸ்தி கம்மி ஆயிடுச்சு, வரத்து கம்மி ஆயிடுச்சுன்னு அங்கிருந்து கொண்டு வா, இங்க இருந்து கொண்டு வா அப்படின்னு செய்யறாங்கல்ல. அதே மாதிரி உடம்பு என்ன செய்யும்? போன் மேரோல போய் ஆக்டிவேட் பண்ணும். போன் மேரோ ஆக்டிவேட் பண்றதுன்னா அதை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். அப்போ உடனே அது என்ன செய்யும்? எனக்கு அந்த சாமான் வேணும், இந்த சாமான் வேணும், இருந்ததுனா தான் நான் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு உடம்புட்ட கொஞ்சம் கால்சியம் வேணும், கொஞ்சம் ஜிங்க் வேணும், மெக்னீஷியம் வேணும், கொஞ்சம் தண்ணி நிறையா வேணும்,
அப்படின்னுலாம் உடம்பு லிஸ்ட் போட்டு கேட்கும். அந்த கேட்குற லாங்குவேஜ் தான் பெயினே தவிர உடம்புக்கு பாதிப்பு கிடையாது. அதனால பயப்பட வேண்டாம். இதெல்லாம் சைன் ஆஃப் நேச்சுரல் ஹீலிங் சிம்டம்ஸ். இது பாதிப்பு கிடையாது, பக்க விளைவுகள் இல்லாதது. அதனால பயப்படாம இதை எடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி, இப்போ நீங்க ஆண்களா இருந்தா ஒரு 60லயும் ஒரு 20ஆ ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ஃபீல் பண்றவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த அளவு ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். இன்றைக்கே உங்களோட இந்த ஹெல்த் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா, குடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா, குடல் மைக்ரோபயம் பேலன்ஸ்ல இருந்ததுன்னா, உடம்புல இன்ஃப்ளமேஷன் கம்மியா இருந்ததுன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. இதனால என்ன இருக்கும்? முடி உதிர்வு குறையும், புதிய முடி வளரும், வலுவான பளபளப்பான ஆரோக்கியமான முடி இருக்கும். ஆரோக்கியமான உங்க கிரீடம், தலைக்கு மேல இருக்கிற கிரீடம் நல்லா இருக்கும். தலைக்கு மேல கிரீடம் நல்லா இருக்கு அப்படின்னாலே நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். இதை எல்லாருக்கும் கொண்டு போயும் சேர்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.